வாங்க அன்பு மீனராசி நேயர்களே, உங்களுக்கான ராசி பலன்கள், குறிப்பாக இந்த செப்டம்பர் மாதத்திற்கான ராசி பலன்களைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். குருவை ராசியின் அதிபதியாக கொண்டவர்களே, குருவை போலவே அறிவாற்றல் மிகுந்தவர் நீங்கள். அது மட்டும் இல்லாமல் சிவனின் மறு உருவமான தட்சிணாமூர்த்தியின் அருளும் உங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். அது மட்டும் இல்லாமல் சித்தர்களின் அருளும் சித்தர்களின் வாக்கும் உங்களுக்கு பலிக்கும்படியாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ள வேளையில் இந்த மீனத்தை பொறுத்தவரை புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திராடதி, ரேவதி உங்களுக்கான கிரக நிலைகளை பொறுத்தவரை பஞ்சமி ஸ்தானத்திலே குரு இருக்கிறார். அதே போல் உங்களுக்கு ரண ரூண ரேகஸ்தானத்தில் சூரியன், புதன், கேது, களத்திரஸ்தானத்தில் செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சந்திரன், அயனசயன போகஸ்தானத்தில் சனி, வக்கிரமாக ராகு என உங்களுக்கான கிரகங்கள் வலம் வருகின்றன. இப்படி உங்களுக்கான கிரகங்கள் வலம் வர வேளையில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 5 கிரக மாற்றங்கள் நடைபெற போகுது. இதில் பார்த்தீங்கன்னா முதலாவது கிரக மாற்றம் ஏற்கனவே முடிஞ்சிச்சு. 11 செப்டம்பர் 2025 அன்று பார்த்தீங்கன்னா ரண ரூண ரேகஸ்தானத்தில் இருந்த புதன் அப்படியே களத்திரஸ்தானத்திற்கு மாறுறார். இது ஒரு முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுற வேலையில் அடுத்து பார்த்தீங்கன்னா 14/9 இதற்கு மேலே வர 14ஆம் தேதி செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு அடுத்த கிரக மாற்றம் வரப்போகுது. இந்த கிரக மாற்றத்தில் பார்த்தீங்கன்னா களத்திரஸ்தானத்தில் இருந்த செவ்வாய் அஷ்டமஸ்தானத்திற்கு உங்களுக்கு அப்படியே மாறார். அதற்கு அடுத்த நாள் 15ஆம் தேதி 15/9/2025 அதாவது செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதியில் பஞ்சமி ஸ்தானத்தில் இருந்த சுக்கிரன் ரண ரூண ரேகஸ்தானத்திற்கு மாறுறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 16/9 செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா அன்று ரண ரூண ரேகஸ்தானத்தில் இருந்த சூரியன் அப்படியே களத்திரஸ்தானத்திற்கு மாறுறாரு. இது போன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரக மாற்றம் முடிந்த நிலையில் அடுத்து 3 கிரக மாற்றங்கள் வாரத்தில் வரப்போகுது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட கடைசியில் மற்றும் ஒரு கிரக மாற்றம் இருக்கு. 29 செப்டம்பர் அன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களத்திரஸ்தானத்தில் இருந்த புதன் அப்படியே உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திற்கு மாற இப்படி உங்களுக்கான கிரக மாற்றங்கள் இருக்கு. கிரக மாற்றங்கள் இருக்கிற வேளையில் உங்களுக்கான பரிகாரங்கள், அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், அதிர்ஷ்டமான கிழமைகள், நாட்கள் எல்லாமே இங்கே நம்ம விரிவாக பார்க்கலாம். அதிர்ஷ்டமான கிழமைகளை பொறுத்தவரை உங்களுக்கு 3 கிழமைகள் இந்த காலநேரத்தில் காணப்படுது. புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 கிழமைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாக பார்க்கப்படுது. இதே வேலை உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இதுக்கு மேலே தான் வரப்போகுது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு 17ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் இந்த மாதத்தில் 17, 18 இந்த 2 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான தினங்களாக பார்க்கப்படுது. நீங்கள் இந்த காலநேரத்தில் முன்னெச்சரிக்கையாக எடுக்க வேண்டிய நாட்கள் அதிர்ஷ்டமாக இருக்கிற நாட்களோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 3 நாட்கள் அதுவும் இதுக்கு மேலே தான் வரப்போகுது. நீங்கள் இந்த மாதத்தில் அதாவது செப்டம்பர் மாதத்தில் செப்டம்பர் 24, 25, 26 இந்த 3 நாட்களில் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருக்கணும். இப்படி முன்னெச்சரிக்கையாக இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையில்லாத பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அதே போல் தட்சிணாமூர்த்தி அருள் இருக்கிறதுனால தட்சிணாமூர்த்தியும் சிவனின் ஒரு அம்சம்னால நீங்கள் சிவபெருமானை வணங்கலாம். குறிப்பாக வில்வ இலைகளை வைத்து வணங்கலாம். பிரதோஷ நாட்களில் வணங்குறது இன்னும் மேலும் சிறப்பு. அப்படி இல்லையா பிரதோஷம் இல்லைன்னா நீங்கள் சனி இல்லை வெள்ளிக்கிழமைகளில் வணங்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்படியே குருவுக்கு பார்த்தீங்கன்னா சிவன் கோவில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குருவும் இருப்பார். குருவுக்கு பார்த்தீங்கன்னா பிடித்தது நெய்ன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் நெய் விளக்கு ஏற்றி குருவை வணங்குறப்ப என்ன ஆகுனா உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும். செல்வம் மட்டும் இல்லாமல் பொன் பொருளாக செல்வம் பெருகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க வேலையில் நீங்கள் கல்வி அதே போல் அறிவில் வெற்றி பெறதுக்கு அந்த அருளாசியை நம்ம குரு பகவான் உங்களுக்கு வழங்க போகிறார். இப்போ உங்களுக்கான கிரக நிலை, கிரக மாற்றம், அதே போல் பரிகாரங்களை பார்த்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா உங்களுக்கான பொது பலன்கள் பார்த்துட்டு நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். குடும்பத்தின் மேலே பார்த்தீங்கன்னா பெரிய மதிப்பும் மரியாதையும் வச்சுருப்பீங்க. அந்த குடும்பத்துக்காக நீங்கள் எந்த கஷ்டமும் படுறதுக்கு ரெடியாக இருப்பீங்க. அதே போல் குடும்பத்துக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா கவலை இல்லாமல் உங்களோட உடலை வருத்தி உடல் உழைப்பால் உங்கள் குடும்பத்தை மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தோட உழைக்கக்கூடியவங்க இந்த மீன ராசிக்காரங்க. இந்த மீன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மனசாட்சிக்கு சரின்னு பட்டால் தான் செய்வாங்க. தெய்வமே சொன்னால் கூட அதை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு இன்னொரு சிறப்பாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்களை குரு அள்ளி தர போகிறார்.
குருவால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றமும் முன்னேற்றமும் அடைவதற்கான வாய்ப்புகள் இங்கு சிறப்பாக காணப்படுகிறது. இப்படி இந்த மாதத்தில் உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள் அதிகமாக இருக்கும் காரணத்தால் அந்த ஏற்றங்களை முழுமையாக நீங்கள் உபயோகிச்சுக்கோங்க. இப்படி முழுமையாக உபயோகிக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பத்திலையும் ஏற்றம் முன்னேற்றம் ரெண்டுமே வரப்போகுது இந்த கால நேரத்தில். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த உடல் சார்ந்த பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க போகிறது மட்டும் இல்லாமல் இதுவரை இருந்த உடல் கவலைகள், மனக்கவலைகள் எல்லாமே நீங்க போகுது. எல்லாம் நீங்கிறதுனால உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் குடும்பத்திலையும் ஒரு இன்பமான சூழ்நிலை உருவாகும். அதாவது விழா கோலம் பூண்ட சூழ்நிலை உருவாகிறதுக்கான வாய்ப்புகளையும் சூழலையும் இந்த குரு பகவான் மற்றும் உங்களுக்கு ராசி கிரக மாற்றங்கள் உங்களுக்கு தரப்போகுதுங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வண்டியிலையோ வாகனத்திலையோ போகிறீங்க, நீங்கள் ஓட்டிகிட்டு போனாலும் சரி மற்றவங்க போனாலும் சரி, நீங்கள் வண்டி வாகனங்கள் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் செய்கிற மாதிரி இருந்தால் அந்த பயணங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. அந்த எச்சரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பல பிரச்சனைகளை தவிர்க்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் தாய் சார்ந்த உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. தாய் மட்டும் இல்லாமல் தாய் தந்தை 2 பேர்த்தோட உடல் நிலையிலையும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எதையுமே திட்டமிட்டு செயல்படுவீங்க. திட்டமிட்டு செயல்பட்டாவே முன்னேற்றங்கிறப்ப இந்த ராசிக்கு அதுதான் வந்து இன்னொரு சிறப்புனால நீங்கள் திட்டமிட்டு காரியங்களில் வந்து செய்கிறப்போ வந்து உங்களுக்கு காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ஆனால் இந்த கால நேரத்தை இந்த கிரக நிலையை பொறுத்தவரை அந்த காரியங்களில் சிறு சிறு தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களுக்கும் ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாத எல்லா வேலையும் எந்த வேலையும் செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதற்கான முன்னேற்பாடுகள் எல்லாத்தையுமே முன்னாடியே செஞ்சுக்கோங்க. அப்படி முன்னேற்பாடுகளோட நீங்கள் செய்கிற வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் உங்களோட குடும்பம் சார்ந்த சூழ்நிலை, அதே போல் தொழில் வியாபாரம் எல்லா விஷயங்களையும் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்திற்கு கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த செயலை செய்கிற மாதிரி இருந்தாலும் முதல்ல நீங்கள் இறங்கி செய்யுங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் மேன்மைகளையும் தர மாதிரி இந்த கால நேரத்தில் சிறப்பாக இருக்குது. இந்த கால நேரத்தில் உங்களுக்கு தொழில் வியாபாரம் பொறுத்தவரை வந்து லாபங்கள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் வந்து இந்த கால நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் வந்து கொஞ்சம் திட்டமிடுதலை அதிகரிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பண வசூல், பணம் பாக்கி இல்லை வந்து பொருள் நிலுவைகள் ஏதாவது இருந்தால் அந்த நிலுவைகள் எல்லாமே நீங்கள் போகிறது, பண வரத்து உங்களுக்கு இந்த கால நேரத்தில் ரொம்பவே சீராக இருக்கும். சீராக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களில் கஷ்டங்கள் இருக்காது. அதனால் வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு இன்பமயமான காலம் இது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் செய்கிறவங்களா இருந்தால் உங்கள் கூட இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நன்மைகளை பண்ணுங்கள். அந்த நன்மைகள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவின் அருளாலும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஈசனின் அருளாலும் உங்களுக்கு ஏற்றங்களை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளையும் சூழலையும் உருவாக்கி கொடுக்க போகுது. இப்படி வந்து தொழில் பண்ணுறவங்களுக்கு இருக்க வேலையில் நான் வேலைக்கு போகிறேன் எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முன்பு இப்போ இருந்ததை விட இல்லை இப்போ இருக்கிறத விட வந்து கடினமாக உழைக்க வேண்டிய காலம் நேரம் இப்படின்னு சொல்லலாம். அந்த உழைப்புக்கேற்ற ஊதியமாவது உங்களுக்கு உடனே கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும். ஆனால் வந்து தாமதங்களோட தான் கிடைக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உழைப்புக்கான ஊதியம் இந்த மாதத்தோட தொடக்கத்தில் பண்ணிங்கன்னா இந்த மாதத்தோட நடுப்பகுதி இல்லை முடிவில் வந்து அதற்கான ஊதியம் உங்களுக்கு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த ஊதியம் கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தாமதத்தோடு தான் கிடைக்குங்கிறது தான் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படவில்லை. உங்கள் கூட இருக்க சக ஊழியர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து போங்க. தேவையில்லா பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் உங்களோட கிரக நிலைகளை சார்ந்திருக்கிறதுனால அவங்ககிட்ட கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது. குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிதான் மகிழ்ச்சியான சூழ்நிலை, அதே போல் குடும்பம் வந்து வாழ்கிறதுக்கான வந்து அன்பான நல்ல சூழ்நிலை வந்து உங்கள் குடும்பத்தில் உருவாகும் அப்படிங்கிறது தான் இந்த கால நேரத்தோட இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உறவினர்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் சொந்த பந்தங்கள் உங்கள் வீடு தேடி அதிகமாக வருவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொந்தங்களால் உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் குடும்பத்திலையும் இன்பம் பெருக போகுது. அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியிடையே பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்துப்பாங்க. விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போகிறப்போ உங்கள் வாழ்க்கையில்
பெரிதாக ஏற்றங்கள் அடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் இதுவரை உங்கள் பிள்ளைகள் வந்து நீங்கள் படிக்கிறாங்களா இல்லையான்னு அதிகமாக கவனிச்சிருக்க மாட்டீங்க. இதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிள்ளைகள் மீது அதிகமாக கவனம் செலுத்துவீங்க. அப்படி அதிகமாக கவனம் செலுத்துகிறப்ப என்ன ஆகுனா வந்து உங்கள் வாழ்க்கையிலையும் சரி உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமான இடத்தை கொடுப்பீங்க. அதை வந்து அவங்க புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு நடப்பாங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புது நபர்கள் அறிமுகம் கிடைக்கும். புது நபர்களோட அறிமுகம் மட்டும் இல்லாமல் அவங்களால உங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் அடைய போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. பெண்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து திடீர்னு வந்து செலவுகள் உண்டாக்கலாம். அதனால் வந்து அந்த செலவுகளுக்கு தகுந்த மாதிரி சேமிப்புகளை இந்த மாதத்தோட தொடக்கத்துலேருந்தே வச்சுக்கோங்க. அப்படி இருக்கப்போ அந்த செலவுகள்லேருந்து நீங்கள் வெளியே வர முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில காரியங்கள் பெண்களை பொறுத்தவரையும் ஆண்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக இந்த நேரத்தில் நீங்கள் தொடங்குகிற காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக போகும். ஆனால் வந்து எல்லாமே பாசிட்டிவாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகும். ஆனால் அதற்கு வந்து ஒரு தடைகள் தாமதங்கள் அதுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும்போது தான் இன்னொரு முக்கியமான விஷயமா இங்கே பார்க்கப்படுது. அரசியல்வாதி இப்போ நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மதிப்பும் மரியாதையும் பார்த்தீங்கன்னா மக்களிடையே உயரும். இப்படி மதிப்பும் மரியாதையும் உயர்றதுனால உங்களோட செல்வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலிடத்துலையும் உயரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பதவி உயர்வு பண உயர்வு எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக எந்த போட்டியும் இருக்காது. மறைமுகமாக போட்டிகள் இருந்தாலும் அனைத்து போட்டிகளையும் நீங்களே வெல்வதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் உங்களை தேடி வந்தால் நீங்கள் வந்து அது பிரச்சனையை தீர்த்து வைப்பீங்க அப்படின்னு நம்பிக்கையோடையும் அதே போல் வந்து இவர்கிட்ட போனால் எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும்ப்பா, அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட நம்மளுக்கான உதவிகளும் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வருவாங்க. அவங்க எண்ணத்தை நீங்கள் பூர்த்தி செய்கிற மாதிரி இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையிலும் அவங்க வாழ்க்கையிலும் ஏற்றம் அப்படிங்கிறது சிறப்பாக அடைய போகுது. இந்த காலகட்டத்தில் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பும் மரியாதையும் வந்து கூட போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களோட கடின உழைப்பின் மூலமாக வெற்றிகள் வந்து சேரப்போகுது. இதுவரை கடின உழைப்புகள் போட்டிருக்க மாட்டீங்கன்னு சொல்லலை. கடின உழைப்புகள் போட்டிருந்தாலும் அதற்கான உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றமும் முன்னேற்றமும் கிடைச்சிருக்காரு. ஆனால் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதற்கான ஏற்றம் முன்னேற்றம் எல்லாமே கிடைக்க போது உங்கள் உழைப்பால் நீங்கள் உயர போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பு இந்த காலகட்டத்தில் பார்க்கப்படுற வேலையில். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வந்து உங்கள் பக்கம்தான் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வகையான பாராட்டுகளையும் புண்ணியங்களையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் சேர்க்க போகிறீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்கள் படிப்பில் கவனமாக இருங்க. உங்கள் படிப்பு என்னதான் சிறப்பாக இருந்தாலும் உங்கள் படிப்புகளை இன்னும் கொஞ்சம் நீங்கள் கவனத்தை செலுத்த வேண்டிய காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிப்பில் கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அது உங்கள் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மேல் நோக்கி எடுத்து செல்லும் அப்படிங்கிறது இன்னொரு நிதர்சனமான உண்மையாக பார்க்கப்படுற வேலையில். மாணவர்களை பொறுத்தவரை உங்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் அடைகிறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உதவி செய்கிற காலம் நேரம் இதுன்னு சொல்லலாம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒட்டு மொத்தமாக உங்கள் படிப்பை சார்ந்து நீங்கள் முன்னேற்றத்தை அடைய போகிறீங்க அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் இன்னொரு சிறப்பாக பார்க்கப்படுது. இப்படி வந்து உங்களுக்கான பொது பலன்கள் இருக்க வேலையில் நம்ம அடுத்து வந்து நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம். நம்ம முதல்ல பார்க்க போட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா மீனத்தை பொறுத்தவரை பூரட்டாதி 4ஆம் பாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இங்கே விரிவாக பார்க்கலாம். இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பிய மாதிரி கிடைக்கும். உங்களுக்கு என்னென்ன விரும்புகிறீங்களோ அது வந்து விருப்பப்படி கிடைக்கும். ஆனால் அதற்கு முயற்சிகளும் உழைப்புகளும் நீங்கள் போட வேண்டியிருக்கும். அப்படி முயற்சிகளும் உழைப்புகளும் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்புகிற விஷயம் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வர்றதுக்கான காலம் நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை இருந்த தடைகள் தாமதங்கள் நீங்க போது உங்கள் உடல் நலம் இந்த கால நேரத்தில் ரொம்பவே சீராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் இப்போ வந்து உங்களுக்கு சந்திரன் வந்து உங்கள் ராசிக்கு வர்றதுனால என்ன ஆகுதுன்னா உங்கள் நட்சத்திரத்தை சார்ந்த ராசிக்கு வரதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பண வரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும். பணம் வந்து பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு தட்டுப்பாடே இருக்காது. அதனால் வந்து உங்கள் வாழ்க்கையிலையும் வந்து மகிழ்ச்சியான சூழல் நிலவ போகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து அடிக்கடி பயணங்கள் போயிட்டுருப்பீங்க. ஒரு சில பயணங்கள் வெளியூர் பயணங்களாக இருக்கலாம், ஒரு சில பயணங்கள் வெளிநாட்டு பயணங்களாக கூட இருக்கலாம். இந்த பயணங்கள் எல்லாமே போகிறது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். இந்த பயணங்களின் மூலமா உங்களுக்கு வந்து பொருள் கிடைக்கிறதுக்கான லாபமும் சூழலும் அதிகமாக இருக்குது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு
புதிய புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. புதிய புதிய நண்பர்கள் கிடைக்கிறது மட்டும் இல்லாம, அந்த புதிய புதிய நண்பர்களாலயும் உங்களுக்கு தேவையான நன்மைகளையும், உதவிகளையும் செய்ய போறாங்க அப்படிங்கிறது இன்னொரு நிதர்சனமான உண்மையா பார்க்கப்படுது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, புதிதால் உண்டாகும் நட்பு இருக்காங்க இல்லையா? புதிதா உண்டாகும் நட்பால உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஏற்றமடைவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட வண்டி வாகனங்கள் மூலியமா உங்களுக்கு வந்து முன்னெச்சரிக்கையா இருக்க வேண்டிய நேரம் இல்லைங்க இது. உங்கள் வண்டி வாகனங்கள் மூலியமா உங்களுக்கு நல்ல செய்தியோ, லாபமோ வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. அரசாங்கம் சார்ந்த காரியங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ரிலேட்டட் ஸ்கீம்ஸு இல்ல கவர்மெண்ட்லேருந்து ஏதாவது உதவி வரனா கூட உங்களுக்கு உங்க வீடு தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முன்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வீடு தேடி வரதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களோட கிரக நிலை வேற மாதிரி இருக்கும். ஆனா இப்போ வந்து உங்களுக்கான கிரக நிலையே மாறுறதுனால, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது மாரி ஏற்றங்களும், அதேபோல அரசு சார்ந்த துறையிலேருந்து லாபகரமான நிகழ்ச்சிகளும், லாபகரமான விஷயங்களும் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும், சூழலும் மிக மிக அதிகமாவே இங்க காணப்படுதுங்க. இப்படி வந்து நம்ம வந்து முதல் நட்சத்திரத்துக்கு பார்த்தோம்ல, அடுத்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு உத்திராடதி. இந்த உத்திராடதிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க டீட்டெயில்டா பார்க்கலாம். அடுத்து நம்ம வந்து உத்திராடதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்திலையும் காலத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேரும் புகழும், மதிப்பும், மரியாதையும் கூடுறதுக்கான காலம், நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். இதனால உங்கள் வாழ்க்கையில் இருந்த இதுவரை இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தீரப்போகுது. பிரச்சனைகள் தீர்றது மட்டும் இல்லாம, உங்களுக்கான சாதகமான தீர்ப்புகளும் அந்த பிரச்சனையில வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு. தொழில் இல்ல வியாபாரம் இது மாரி இருந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுவரை இருந்த போட்டி பொறாமைகள் விலகப்போது. போட்டி பொறாமைகள் விலகிறது மட்டும் இல்லாம, இந்த போட்டி பொறாமைகள்ல இருந்து உங்களுக்கு வந்து மீண்டு வந்து பல வெற்றிகளையும், பல ஏற்றங்களையும் அடைய போறீங்க இந்த கால நேரத்துல. அதேபோல வந்து இதுவரை வராத கடன்கள் உங்களுக்கு பொன்னா, பொருளாவோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க குடுத்த பணமாவோ இருந்தா எல்லாமே உங்களுக்கு வந்து திருப்ப வரப்போகுது. அது மட்டும் இல்லாம வியாபாரத்த நீங்க விரிவாக்கம் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க குறிப்பா வியாபாரத்துக்கு போறீங்கன்னா, அந்த வியாபாரத்தை விரிவு செய்வீங்க. அந்த விரிவு செய்றத வியாபாரத்திற்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேவையான பண உதவிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தானா உங்களுக்கு சேர்ந்து வரும். அதனால உங்களுக்கு வந்து இந்த கால நேரத்துல பண வரவுங்கிறது நல்லா இருக்கிறது மட்டும் இல்லாம, அந்த பண வரவை சார்ந்து உங்களுக்கு தொழில் வரவு, தொழில் விருத்தி அப்படி எல்லாங்கிறதுமே உங்களுக்கு இந்த கால நேரத்துல ரொம்பவே அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான நேரத்துல பணம் தேவையான இடத்துலேருந்து வந்து சேரும் அப்படிங்கிறதும் இன்னொரு சிறப்பா பார்க்கப்படுது. இப்போ வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுவரை வந்து நிலுவையில் இருந்த சம்பளங்களோ, போனஸோ இல்ல வேற ஏதாவது வந்து அது மாரி விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திருப்ப கிடைக்க போகுது. இப்படி திருப்ப கிடைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றம் அப்படிங்கிறது இந்த கால நேரத்துல சிறப்பா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போயிட்டுருக்கவங்க, உங்கள் மேல் அதிகாரிகிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு போங்க. அப்படி அனுசரிச்சு போறப்போ, உங்களால தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இப்போ வந்து ஒரு சில சூழ்நிலையில எப்படிதான் தவிர்த்தாலும் பிரச்சனைகள் வந்துட்டே இருக்குன்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு சுமூகமான வழியை தேடுங்க. அந்த சுமூகமான வழி உங்களை மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள்லேருந்து தவிர்க்கிற விதமாவும், உங்களுக்கு ஏற்றங்களை அடைய வைக்கிற விதமாவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் நட்சத்திரத்திற்கு இது மாரி சிறப்பான ஏற்றங்களும், முன்னேற்றங்களும், நன்மைகளும் அதிகமா இருக்கு. நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கான மீன ராசிக்கான கடைசி நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தை பார்க்கலாம். ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இந்த மாத கால நேரத்துல உங்கள் குடும்பத்துல வந்து பார்த்தீங்கன்னா, மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் உற்றார் உறவினர்கள் எல்லாமே வந்து உங்க வீடு தேடி வருவாங்க. உங்க வீடு தேடி வர்றது மட்டும் இல்லாம, உங்களுக்கு இந்த கால நேரத்துல திருமண யோகம் கூடி வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து சிறப்பான நல்ல விஷயங்கள், நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கவில்ல. உங்கள் வீடுல அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, சுப நிகழ்ச்சிகள் பொண்ணு, பொருள், மனை இப்படியெல்லாம் வாங்கலாம். இல்ல வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்தமா ஏற்றத்துக்கு இந்த கிரக நிலைகளோட மாற்றம் அமைய போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு மேலும் ஒரு சிறப்பா பார்க்கப்படுது. கணவன் மனைவியுடைய ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனைகள்லாம் வந்து தீர போறதுக்கான காலமும் நேரமும் இது அப்படின்னு சொல்லலாம். சுவையான உணவுகளை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கால நேரத்துல ருசிக்க போறீங்க. அதற்கு முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆக போகுதுன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, பல்வேறு வகையான ஏற்றங்களை பெறது மட்டும் இல்லாம, உங்கள் குடும்பத்தாருக்கும் அந்த அளவுக்கு உதவி செஞ்சிருப்பீங்க. அந்த உதவியின் காரணமாவே இப்போ உங்களுக்கு ஏற்றங்கள் அப்படிங்கிறது சிறப்பா இந்த கால நேரத்துல வரப்போகுது. அதேபோல இந்த கால நேரத்துல சில வம்பு சண்டைகள் வரலாம். அதுலருந்து கொஞ்சம் விலகியே இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது இன்னொரு விஷயமா இங்க பார்க்கப்படுது.
இதே போல் 12 ராசிகளுக்கான ராசி பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதே போன்று நம்ம வந்து 12 ராசிகளுக்கான வார பலன்கள், மாத பலன்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே தெளிவாக சொல்லிட்டு இருக்கோம். அதே போல் நம்ம இங்கே சொல்கிற நன்மைகளை எடுத்துக்கோங்க. தடைகள் தாமதங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இங்கே சொல்கிற எளிதான பரிகாரங்களை பண்ணுறது மூலமாக உங்கள் வாழ்க்கையிலும் உங்களுக்கும் பல இன்பங்களும் பல நன்மைகளும் அடைந்து நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய வாழ்த்துக்கள். இத்துடன் நாம் இந்த காணொலியை முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.